ஆதியில் படவேடு அமர்ந்து நிலை கொண்டவள் அம்மா இவள் ஆணிமுத்தாக வந்தவள். ஹரிஹரி பிரம்மாதி தேவர்க்கு மூற்றவள் இந்த அடியார்களையும் இன்றவள். வீதியில் நின்றவள் விளையாடுகின்றவள் இவள் கூழ்வண்டியாக வந்தவள். வீரரை ஜெயித்தவள் வேதமுடி கொண்டவள் வேதாந்த வல்லினியே. இருபுற மண்டபத்தில் வீற்றிருக்கும் எவர்ண ஜோதியே திவமணி வேதியே. எங்கள் படவேடமந்த ரேணுகா உமையே. மாரி மக மாரி மக மாரியம்மா அம்மா மாதாவி மாதாவி வாரும் அம்மா. அம்மா உச்சியிலே உச்சியிலே கண் படைத்தாய் அம்மா. உலகமெல்லாம் பார்வை கொண்டாள் தாயே தாயே. அம்மா நெற்றியிலே நெற்றியிலே கண் படைத்தாய் அந்த நிலனுக்கு தங்கையானா தாயே தாயே. அம்மா வேப்பில காரியம்மா அம்மா விளையாடும் நாயகியே தாயே தாயே. அம்மா பத்திரிக்க காரியம்மா பாவவினை வேறறுப்பாள் அம்மா. குள்மோறு பாடகம்மா அம்மா. குளிரும் பசி யாரும் அம்மா தாயே தாயே. அப்படி மாரியம்மன் நேரத்திலே வரும் நேரத்திலே இந்த கூழ்மோரானது எதற்கு படைக்கிறாங்கன்னா நம்முடைய உடம்பு சீற்றத்திற்காகவும் பல நோய்கள் வராமல் தடுப்பதற்காகவும். அப்படி எந்த நோய் என்றால் பெரியம்மை சின்னம்மை வாந்தி பேதி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு நோய் நொடிகளும் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த கூழானது படைக்கிறார்கள். மாரி மக மாரியம்மா மாரி முத்து மாரியம்மா. மாரி மக மாரியம்மா மாரி முத்து மாரியம்மா. மாரியம்மா முத்து மாரியம்மா. உலகெல்லாம் தாண்டிலங்கும் உத்தமியே மாரியம்மா. உலகெல்லாம் தாண்டிலங்கும் உத்தமியே மாரியம்மா. உன் புகழை பாட வந்தேன் வரம் எனக்கு தாரும் அம்மா. மாரியம்மா முத்து மாரியம்மா. மாரி மக மாரியம்மா மாரி முத்து மாரியம்மா. மாரி மக மாரியம்மா மாரி முத்து மாரியம்மா. மாரியம்மா முத்து மாரியம்மா. கோபாலன் தங்கையாரே அம்மா. கோபாலன் தங்கையாரே கொத்தமைய மாரியம்மா. கொக்கரித்து வாரும் அம்மா குலங்காக்கும் மாரியம்மா. மாரியம்மா முத்து மாரியம்மா. எழுவண்டி கூழு மோரா எழுவண்டி கூழு மோரா. அது கேட்ட கும்ப சோரா கும்பத்தழகி அம்மா. கோபாலன் தங்கையாரே மாரியம்மா முத்து மாரியம்மா. படவேடம் வந்தவளே பத்தினியே மாரியம்மா. படவேடம் வந்தவளே பத்தினியே மாரியம்மா. பக்தர் குறை தீரும் அம்மா பக்தர் குறை தீரும் அம்மா. பக்க துணி வாரும் அம்மா. மாரியம்மா முத்து மாரியம்மா.
மாரியம்மா முத்து மாரியம்மா ஆடுதம்மா பூங்கரகம் தாயி ஆடுதம்மா பூங்கரகம் அன்பு கொண்ட மாரியம்மா வெப்பில கரகமம்மா விளையாடும் மாரியம்மா மாரியம்மா முத்து மாரியம்மா மாரியம்மா முத்து மாரியம்மா மாரிமக மாரியம்மா மாரி முத்து மாரியம்மா மாரிமக மாரியம்மா மாரி முத்து மாரியம்மா மாரியம்மா முத்து மாரியம்மா எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் பேகோபுர தெரு அருள்மிகு வேம்படி மாரியம்மன் திருக்கோயிலேருந்து பேசுகிறோம். இந்த கோவிலில் வந்து 104ஆம் ஆண்டு கிரக விழா நடைபெற்று வந்துருக்குது. இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னா, அண்ணாமலையார் கோவிலுக்கு சொந்தமான ஜடாயுத தீர்த்தத்தில் அருள்மிகு வேம்படி மாரியம்மன் வந்து ஒரு 45 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னே மூதாதிகள் சொன்ன காரணப்படி சுயம்பால உருவான வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்க அம்மனோட இது வச்சு எங்கள் சந்ததிகள் எங்கள் முன்னோடிகள் என்னோடய மூதாதிகள்லாம் வழிபட்டு வந்த இந்த 104 ஆண்டு பழமையான இந்த திருக்கோயிலில் இந்த தெருவாசிகள் இந்த ஊர் பொதுமக்களோட உதவிகளோட இன்றைக்கி வந்து கிரக விழா நடைபெறுகிறது. எல்லோரும் கூழ்வார்த்தல் திருவிழான்னுவாங்க. ஆனால் இந்த ஊரில் இந்த தெருவில் நடக்கிற திருவிழா மாதிரி வந்து கிரக விழான்னு மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த திருவிழா என்ன பிரச்சனைனா, ஒரு 100 வருஷம் வரைக்கும் எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்கள் கையில் எங்கள் இளைஞர் சமுதாயங்களில் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த காலத்து கிராமத்து ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஒரு 10 வகையான மோளங்கள், இளைஞர்கள் விளையாட்டு, வழுக்கு மரம், உரியடித்தல், இந்த லேடிஸ் கேம், மகளிர் கேம்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா தெருவே ஒன்று சேர்த்து சாப்பிட்ற விஷயத்தில் எல்லாம் நாங்களாம் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஊரே ஒன்று கூடி ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து எல்லோரும் அறுசுவை உணவு இருந்துவோம் பண்ணுவோம். இந்த விழாவோட முக்கியமான சிறப்பு என்னென்னா, இங்கே நாங்கள் செய்கிறது வந்து யாருடைய இதுவெலாம் கிடையாது. எங்கள் தெரு ஜனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோயிலில் 3வது வருஷமாக நான் தலைவர் பதவியிலேருந்து இந்த நிகழ்ச்சியை செய்து வருகிறேன். என் பேர் சச்சின் சபரி. நான் வந்து பேகோபுரம் 8வது தெருவில் வசித்து வருகிறேன்.